கறி பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழிங்க. பார்த்தீங்களா, நாட்டுக்கோழி கால் பார்த்தீங்களா. அதுக்கு காரம் கம்மியாக தான் போட்டோம், இருந்தாலும் காரம் பயங்கரமாக இருக்குது. மக்களே, நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி வறுவல் தாங்க பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம், அப்புறம் வரமிளகா, தக்காளி, அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் கடுகு இதெல்லாம் போட்டாச்சுங்க. கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கறி எடுத்து போட வேண்டியதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போட போகிறோம். அவ்வளோதாங்க. பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட்டாக கறி எடுத்து போட்டுற வேண்டியதாங்க. கறி பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழிங்க. பார்த்தீங்களா, ஓகே அப்படியே போடலாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோ 1.25 கிலோ மேலே வருங்க. பார்த்தீங்கன்னா கோழி உப்பு அப்படியே போட்டு விடலாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் தண்ணி விடும். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் மசாலா அது இதுன்னு அப்படியே போடுற வேண்டியதாங்க. நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழி காலை பார்த்தாவே தெரியும். கால் பாரு அப்படியே போட்டார் தலைவர். ஓகே, கட் பண்ணி அப்படியே லைட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே மசாலா எடுத்து போட்டுற வேண்டியதான். மக்களே, பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா அப்படியே போடலாங்க. சிக்கன் மசாலா போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா வடை சட்டி சின்னதாக இருக்கிறனால கிளற முடியல. அப்படியே தண்ணி ஊற்றி விட்டுலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே காரம் போடலாங்க. மிளகாய் பொடி அப்படியே போட வேண்டியதுதான். மிளகாய் பொடிங்க அப்படியே லைட்டாக போடுவோம். அவ்வளோதான், மிளகாய் பொடி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொன்றா போட வேண்டியதாங்க. மஞ்சள் போடணுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக மஞ்சள் போட்டுறாங்க. அசத்தலான நாட்டுக்கோழி வறுவலுங்க. நாட்டுக்கோழி வறுவல் இது பார்த்தீங்கன்னா 2வது வீடியோன்னு நினைக்கிறேன். மல்லித்தூளுங்க. ஃபைனலாக பார்த்தா மல்லித்தூள். நெக்ஸ்ட்டு பத்தலைன்னா வேணால் சிக்கன் மசாலா போட வேண்டியதாங்க. நாட்டுக்கோழி வறுவல் மசாலான்னு சொல்லி கடையில் கேட்டால் கடையில் இல்லை. இல்லைன்னா அதை வாங்கி போட்டுக்கலாம். ஜாமுன்னு சூப்பராக வந்துருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கறி மசாலா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா மசாலாவும் அவ்வளோதாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஒரு கால் மணி நேரம் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. மசாலா பத்தாமல் இருந்தால் அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மசாலா போட்டுடலாங்க. குழம்பு பார்த்தீங்கன்னா அப்படியே ரசம் மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் கிரேவியாக போட்டுடலாங்க. கிரேவி பண்ணுறதுக்காக மசாலா பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டுடுறோம். சிக்கன் மசாலா ஒரு பாயிட்டே காலிங்க. எந்த அளவுக்கு வருதுன்னு தெரில சாயங்காலம். மக்களே இங்கே பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு வந்துட்டு இருக்குதுங்க கறி. மக்களே கறி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சுங்க. இனி அப்படியே சாப்பிட வேண்டியதாங்க. பாருங்க பயங்கரமாக இருக்குது. நாட்டுக்கோழி வறுவல். இனி அப்படியே சாப்பாடு போட்டு ஜம்முன்னு சாப்பிட வேண்டியதாங்க. ஓகேங்க. இதுக்கு மேலே விட்டால் பார்த்தீங்கன்னா குழம்பே ட்ரை ஆயிரும். நம்ம அதுக்குள்ளே அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியதாங்க. நாட்டுக்கோழி கால் பார்த்தீங்களா? பண்ணிடலாம் மக்களே. அவ்வளோதாங்க, நம்ம ஜம்முன்னு சாப்பிட வேண்டியதான். பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி வறுவல். ஓகே போடு, உன் தட்டத்தில் போட்டுக்க. தலைக்காய் ஆனால் நாங்கள் எங்கள் ஊர் சைடில் விரும்பி சாப்பிட மாட்டாங்க தலைவர். ஆ போட்டு சாப்பிடு. தலையை விரும்பி சாப்பிட்றாரு. அப்படியே நமக்கு ஒரு கால். காலு சாப்பிட்டு தலைவர. காலு சாப்பிட மாட்டேன் நீங்க. தலை மக்களே அப்படியே சாப்பிடுவோம். சூப்பருங்க. ஏதோ போட்டு ஒரு வழியாக நல்லா ஜம்முன்னு அண்ணியாச்சு. மக்களே சாப்பாடு ப்ளஸ் கறி இப்படி எடுத்துக்கிட்டு அப்படியே ஜம்முன்னு சாப்பிட வேண்டியதாங்க.
வேற மாதிரி என்னன்னு தெரியல, சரியான காரமாக இருக்குது. காரம் கம்மியாக தான் போட்டால் இருந்தாலும் காரம் பயங்கரமாக இருக்குது. அசத்தல்